ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 இந்த வருடத்தில் அனைத்து மக்களும் அவங்க விரும்பிய நிகழ்வுகள் நடந்து ஆரோக்கியம் பெருகி பொருளாதார குறைவின்றி உற்றார் உறவினர்கள் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இந்த வருடம் அமையணும் அப்படிங்கிற எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2024 இதை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவிட்டுருக்குறோம் நம்ம சேனலில். அது லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு ஆதரவு கொடுங்க, ஆரோக்கியமான கமெண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி. இப்பொழுது ஜனவரி மாதம் 2024 கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு பல விஷயங்களில் ஒரு நன்மையான அமைப்பும் காரியங்களில் வெற்றியும், ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அந்த ஜனவரி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால படிக்க மாணவர்களாக இருக்கட்டும், அன்புக்குரியவர்களாக இருக்கட்டும், அந்த இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். மதிப்பெண்கள் சரளமாக வாங்கக்கூடிய அமைப்புகள், அதே சமயம் தன்னுடைய எண்ண கனவுகளை தன்னுடைய அன்புக்குரியவர்களை சொல்லி அதை மேலும் மெருகேற்றி முன்னேற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே சூப்பராக இருக்க போதுங்க. அதற்கு பிறகு புதன் சுக்கிரன் உங்களுடைய 6th பிளேஸ் செகண்ட் ஹாஃபில் இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பேசுகின்ற வார்த்தைகளில் அலுவலகத்தில் கவனமாகவும் நிதானமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டீர்களானால் நல்ல நன்மைகள் கிடைக்கப் போகுது. அலுவலகத்தில் மாற்று பாலினத்தை ஆணாக இருந்தால் பெண் இவர்கிட்ட பேசும்போது பழகும்போது ஒரு விஷயத்தை விவாதிக்கும்போது சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர்களோடு நேரத்தை நன்கு செலவிட முடியும். அவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை காரியங்களை செய்து அவர்களை அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. நல்ல விதமாக இருக்கு. நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருந்த தொலைதூர பயணங்கள், ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் நன்றாக நடைபெறும். ஸோ உங்களுக்கு அந்த பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு அன்சாட்டிஸ்ஃபையாக இருந்தாலும் வீட்டு குடும்பத்தாருடைய எண்ண கனவுகளை நிறைவேற்றுவீர்கள். அதனால் உங்களுக்கு மன திருப்தி உண்டாகும். 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் நோய் எதிரி அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய எதிரிகளில் காணாமல் போவாங்க. உங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய மேலதிகாரியே சக பணியாளர்கள் உங்கள்கிட்ட ஒரு எதிரித்தனத்தை காட்டுறது, உங்களை தேவையில்லாத ஒரு சிக்கலில் மாட்ட விடுற மாதிரி அல்லது கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவர்கள் மனம் மாறி விடுவார்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடனை நீங்கள் அடைப்பீங்க. அதே சமயம் ஒரு சிறு கடன் நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு அமைப்புகளும் வருங்க. உடல் ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் மாறி ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் யார் எதிரின்னு சொன்னீங்களோ அவர்களை விட நீங்கள் பலசாலியாகவும் மன ரீதியாக உள்ளம் உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை தான். உங்களை பார்த்து இந்த எதிரிகளே மனம் மாறி உங்களுடைய நட்பை தேடி ஓடி நாடி வருவார்கள். ரொம்ப நாளாக உடலை அச்சுறுத்தி கொண்டு இருந்த ஒரு நோய் கோளாறுகள் நல்ல மாற்று மருத்துவத்தின் மூலம் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரில் புதன் சுக்கிரன். ஆனால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மாத ஆரம்பத்தில் சூரியன் செவ்வாய் 6ஆம் வீட்லையும் இருப்பது வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தில் உங்களை நீங்கள் முத்திரை குத்திக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்ற மாதிரி
நீங்கள் யார் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு விளம்பரத்தன்மை, ஒரு ஆளுமைத்தன்மை, நிர்வாக திறமை இதெல்லாமே கொண்டு வருதுங்க. வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு அருமையான இடத்துல கை நிறைய சம்பளத்துடன் கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையான போக்கு, சொத்து சம்பந்தமான சில பிரச்சனை, நல்ல நிரந்தர தீர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் வருங்க. தொழிலில் நல்ல ஒரு ரெகக்னைஸ் பாராட்டும்படி, பல மிச்சும்படி நீங்கள் அந்த தொழிலை நடத்திட்டு போவீங்க. சனி பகவான் அட்டமத்தில் இருந்தாலும் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு 10ஆம் வீட்டில், அதாவது 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கடினமாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வெற்றி காண்பதற்காக அலைச்சல் திருச்சல் கடுமையான உழைக்க வேண்டியது இருக்குங்க. ஒரு வர்த்தகம், வியாபாரம், சிறு குறு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கும். அதாவது அதிகப்படியான முதலீடுகள் செலுத்தி ஒரு வியாபாரத்தை விஸ்தரிப்பு, ஒரு சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். அதில் இருக்கிற சாதக பாதக தன்மைகளை தெரிந்து கொண்டு அதன்படி செய்வது நல்லது. அதாவது ஒரு உத்தியோக ரீதியாக, மார்க்கெட்டிங் ரீதியாக, வியாபார ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் ஒரு லாங் ட்ரிப்பு, வெளிநாடு கூட போய் ஆர்டர்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் முதலாளியாக இருக்கிறீங்க, தொழில் நடத்துகிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. இதனால் நல்ல நன்மைகள், லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீண்ட நாட்களாக அச்சுறுத்தி கொண்டிருந்த ஒரு சில வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கணவன் மனைவி இடையே உண்டான உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரிங்களா? அதாவது எல்லா விஷயத்துக்கும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய கருத்து, உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கருத்தும் கோயின்சைடாக வர்ற மாதிரி ஒரு அமைப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுதான் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது தான். மேக்சிமம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப வைபோக நிகழ்ச்சிகள், வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவது போன்ற சில விஷயங்கள் நடைபெறும். பொருட்செலவு கொஞ்சம் இருக்குங்க. நீண்ட நாட்களாக ஒரு வீட்டுக்காக இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த விஷயங்கள் கையில் நடைபெறுவதற்கான, கையில் கிடைப்பதற்கான ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக, நிதி சம்பந்தமாக சில விஷயங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கும், மனநிறைவு ஏற்படுத்தும். ஆனால் கடன் கிடைக்குங்க. ஆனால் கடனுக்காக நீங்கள் அதிகமாக சுமைகளை ஏற்படுத்தி கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. 8ஆம் இடத்து சனி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அதை வரவேற்க நீங்கள் தயாராக இருங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர்களிடம் அனைத்து பொறுப்புகளையும் விடாமல் நீங்களும் அதை கொஞ்சம் யோசித்து ஒரு விஷயத்தை செய்வது, அல்லது அந்த பிஸ்னஸை நேரடி கண் பார்வையின் கீழ் வைத்துக் கொள்வது, நிதி பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள் ஆகாது நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வச்சுங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் தனவரவு எல்லாமே நல்லாவே இருக்கும். செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக தாங்க இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் ஏற்படுத்தும் மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் தான் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.